ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல காருக்கு போடக்கூடிய அந்த வேக்ஸ் கோட்டிங் இல்லைனா டெஃப்லான் கோட்டிங் இதை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி இந்த கோட்டிங் வந்து ப்ராப்பராக போடுறது அப்படின்றத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக இந்த வேக்ஸும் டெஃப்லானும் வந்து காருக்கு போடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ வேக்ஸ் கோட்டிங் இல்லை டெஃப்லான் கோட்டிங் வந்து நம்ம காருக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா மழை காலத்தில் திரிக்கக்கூடிய அந்த சேறு சகதி இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் வந்து காரில் சீக்கிரமா வந்து ஒட்டாது. ஸோ அப்படியே ஒட்டியிருந்தாலும் நம்ம லைட்டாக வந்து சின்னதாக ஒயிட் பண்ணால் போதும், அது எல்லாமே போயிடும். ஸோ இது வந்து நம்ம காருக்கு அந்த எக்ஸ்டீரியர் பாடிக்கு ஒரு நல்ல ப்ரொடெக்டிவ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டெஃப்லான் கோட்டிங்கும் வேக்ஸ் கோட்டிங்கும். ஸோ எப்படி போடுறது, அது என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம காரை வந்து நார்மலாக ஒரு ஃபைபர் கிளாத்தை வச்சு நீட்டாக தொடச்சிக்கோங்க. கொலின் இருந்தது அப்படின்னா கொலின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் காரை கம்ப்ளீட்டாக தொடச்சிக்கோங்க. ஏன்னா டஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த வேக்ஸ் வந்து அதை போயிட்டு ஸ்க்ராட்ச் ஆக்கிரும். ஸோ டஸ்ட் இல்லாத அளவுக்கு தொடச்சிட்டு இந்த வேக்ஸ் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இவங்களே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்பாஞ்சை வச்சு லைட்டாக அங்கங்கே இந்த மாதிரி இந்த மேக்கப் போடுறதுக்கு போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டாட்டாக வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவுமே வந்து கார் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, ஏன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். அதாவது இந்த ஃப்ரண்ட் டோரு, அப்புறம் பேக் டோரு, அப்புறம் காரோட பேக் சைடு, அப்புறம் அந்த சைடு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வந்து பாலிஷ் பண்ணிக்கணும். ப்ளஸ் இந்த வேக்ஸ் வந்து ஷைனிங்கான பிளேஸ்க்கு மட்டும்தான் வந்து நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். பிளாஸ்டிக்கில் போட்டுறாதீங்க, அதுக்கு நான் வேறு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டாட்டாக ஃபுல்லாக வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்பாஞ்சுமே வந்து என்ன அப்படின்றத நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இதை வந்து மிஷினில் மாட்டி தான் வந்து நம்ம கடைகளில் கொடுக்குற இடத்துலலாம் வந்து இந்த ஸ்பாஞ்சை வந்து மிஷினில் மாட்டி ரப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கைட்டே வந்து இந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரப்பிங் தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரப் பண்ணுறோமோ அந்த ஷைனிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த வேக்ஸில் வந்து நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இப்படி ரப் பண்ணிவிட்டு விட்ட உடனே ஃபுல்லாகவே ஒரு ட்ரை ஆயிரும் காரு. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை நம்ம ஒரு சின்ன ரப்பிங் பண்ணோம் அப்படின்னா அதோட பாலிஷ் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்து அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருங்க. அந்த டாட்ஸ்லாம் வந்து இல்லாத அளவுக்கு ரப் பண்ணிக்கோங்க. மெயினாக பிளாஸ்டிக்கில் வந்து இது பட வேண்டாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தெரியாமல் பிளாஸ்டிக்கில் வந்து இந்த வேக்ஸை போட்டேன். அது வந்து பிளாஸ்டிக் ஃபுல்லாக ஒரு ஒயிட்டில் வந்து ஏதோ படர்ந்த மாதிரி ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு அது அசிங்கமாகிடுச்சு. ஸோ பிளாஸ்டிக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட அந்த ஷைனிங்கான மெட்டாலிக் பிளேஸில் மட்டும் இதை இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வேக்ஸோட டாட்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து அதை ரப் பண்ணிடுங்க. ரப் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைபர் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிளாத் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம தூசி தொடச்ச அந்த கிளாத் மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நீட்டான ஒரு புது கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக மேல் டாப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அதோட பாலிஷ் வந்து நல்லா அதிகமாக வெளியில் தெரிய வரும். நமக்கு பார்க்குறதுக்கு அந்த ஷைனிங் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி ரப் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கார் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு வேக்ஸ் பண்ணிடுங்க. நான் இப்போது வீடியோக்காக இது பண்ணுறேன். நீங்கள் கார் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வேக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபைபர் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து பயங்கரமாக வெளியில் தெரியும். ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ப்ராடக்ட் வந்து இதில் வந்து வேக்ஸு டெஃப்லான் ரெண்டுமே நமக்கு வந்து மிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் வந்து நமக்கு வேக்ஸ் டெஃப்லான் ரெண்டுமே கலந்துருக்கிறதால நமக்கு மழை காலத்தில் அந்த சேறு சகதி இதிலலாம் நம்ம போகிறப்போ அந்த சேறு சகதி பட்டுச்சுன்னா கார் வந்து சீக்கிரம் ரஸ்ட் ஆகும். ஸோ அதை நம்ம கழுவுறதுக்கும் துடைக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ஹார்ஷாக தான் கழுவுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம டெஃப்லானோ இல்லை வேக்ஸோ போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த சேறு சகதி மேக்ஸிமம் ஒட்டாது. ஸோ அதையும் மீறி ஒட்டியிருந்தாலுமே நீங்கள் லைட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சாலே போதும், கார் வந்து திரும்ப இந்த நார்மல் ஷைனிங் கிடச்சிரும். ஸோ இதை நம்ம வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து இதை நம்ம இந்த டெஃப்லான் போட்டுக்கிட்டாலே போதும். இதே நம்ம வெளியில் கடையில் கொடுத்து பண்ண சொன்னோம் அப்படின்னா குறைஞ்சது 2000 ரூபாய் வரைக்கும் நம்மகிட்ட காசு வாங்கிடுவாங்க. ஸோ இதே 2000 ரூபாய்க்கு நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான்லாம் இந்த க்ரீம் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா நம்ம இதை கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. 2 months இல்லை 3 monthsக்கு ஒன்ஸ் தான் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஸோ அப்படின்னும் போது ஒரு 2000 ரூபா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 years 4 years வரைக்கும் கூட நம்ம காரை நம்ம அப்படியே புதுசாகவே பளபளன்னு ஷைனிங்காக வச்சுருக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த ப்ராசஸை முடிச்சாச்சு. இதோட ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ நல்ல ஒரு ஷைனிங்காக கிடைக்கும். நீங்கள் ஒரு பேப்பரோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி இந்த போனட்டில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே சறுக்கிட்டு கீழே வந்து விழும். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஷைனிங் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக இது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்டீரியர் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண அந்த வேக்ஸு. இது பேர் வந்து ஃபார்முலா 1 கார் வேக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வேக்ஸில் வந்து நமக்கு டெஃப்லானும் சேர்ந்துருக்கிறனால தான் நான் வந்து இந்த வேக்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ இது நல்ல ஒரு பிராண்ட். இந்த ஃபார்முலா 1 அப்படின்றது வந்து நல்ல ஒரு பிராண்டான வேக்ஸ் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். காருக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதோட லிங்க்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்பாஞ்சு, அப்புறம் ஃபைபர் கிளாத்து எல்லாத்தோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள்.